வெல்கம் டு சக்திஸ் எடிஃபிகேஷன் ப்ராசஸ். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியலில் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் வீட்ஸ்டோன் சமணச்சுற்று பற்றி பார்ப்போம். வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் வீட்ஸ்டோன் சமணச்சுற்று முக்கியமான 5 மதிப்பெண் கேள்வி. அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின் இது. இதை யார் உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னால் சார்லஸ் வீட்ஸ்டோன் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குனாரு. சர் சார்லஸ் வீட்ஸ்டோன். இவர் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட்டு. இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிர்ச்சாஃப் விதியோட ஒரு முக்கியமான பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. அதே மாதிரி இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தெரியாத மின்தடையோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மின்தடையாக்கிகளை ஒப்பிட்டு பார்க்க நம்மளால இயலும். இட் இஸ் யூஸ்ட் டு கம்பேர் resistance connected in electric circuits, as well as it is used to determine the value of unknown resistance. Let PQRS is the 4 resistances connected in a closed network as shown in the figure. இந்த படத்தில் இருக்க மாதிரி 4 மின்தடையாக்கிகள் PQRS எடுத்துக்கிறோம். அது இந்த மாதிரி ஒரு வலையமைப்பில் மூடிய வலையமைப்பில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. A மற்றும் B முனைகளுக்கு இடையே Pங்கிற மின்தடையாக்கியும், B மற்றும் C முனைகளுக்கு இடையே Qங்கிற மின்தடையாக்கியும், DCக்கு இடையே Sங்கிற மின்தடையாக்கியும், ADக்கு இடையே Rங்கிற மின்தடையாக்கியும் இருக்கு. B மற்றும் D முனைகளுக்கு இடையே ஒரு கேல்வனோமீட்டர் இணைக்கிறோம். Between B and D, a galvanometer is connected. We know that galvanometer is an instrument which is used to measure whether a current is flowing in a circuit or not. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையா என சோதிக்க பயன்படுத்தக்கூடிய கருவி தான் கேல்வனோமீட்டர். B மற்றும் D முனைகளுக்கு இடையே ஒரு கேல்வனோமீட்டர் இணைச்சிருக்கோம். A மற்றும் C முனைகளுக்கு இடையே ஒரு மின்கலனை இணைக்கிறோம். அது வழங்கக்கூடிய மின்னியக்கு விசை வந்து Eன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுதான் அதுக்கான படம். பாருங்க, there are 4 resistances PQRS. 4 மின்தடையாக்கிகள் இருக்கு. PQRS ன்னு சொல்றது. இங்க 4 முனைகள் இருக்கு. A, B, C, D. B, D முனைகளுக்கு இடையே கேல்வனோமீட்டர் இணைச்சிருக்கோம். AC முனைகளுக்கு இடையே ஒரு மின்கல அடுக்கு இணைச்சிருக்கோம். மின்கல அடுக்கோட நேர்முனை வந்து A முனையோடையும் எதிர்முனையை வந்து C முனையோடையும் இணைச்சிருக்கோம். இது வழங்கக்கூடிய மின்னியக்கு விசை வந்து Eன்னு எடுத்திருக்கோம். நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் இதுதான். பாருங்க, இந்த மின்கல அடுக்கிலிருந்து வரக்கூடிய மின்னோட்டம் I. இந்த மின்னோட்டம் I ஆனது ஏங்கிற சந்திப்புக்கு வந்த உடனே at the junction A, the current I is divided into 2 parts, that is I1 and I2. இந்த சந்திப்பு Aல மின்னோட்டமானது Iங்கிற மின்னோட்டமானது இரண்டாக பிரிகிறது. இந்த திசையில் I2னும் இந்த திசையில் I1ன்னு சொல்கிறோம். அப்போ P வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I1, R வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் I2. Bங்கிற சந்திப்புக்கு இந்த I1ங்கிற மின்னோட்டம் வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த சந்திப்புலையும் மின்னோட்டமானது இரண்டாக பிரிகிறது. I1ங்கிற மின்னோட்டம் Q மின்தடையாய் வழியாக I3 ஆகவும் கேல்வனோமீட்டர் வழியாக IG ஆகவும் பிரியுது. நமக்கு கேல்வனோமீட்டரோட மின்தடை வந்து நம்ம Gன்னு எடுத்துக்கிறோம். Dங்கிற சந்திப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் IGங்கிற மின்னோட்டம் உள்நோக்கி வருது, I2ங்கிற மின்னோட்டம் உள்நோக்கி வருது. S வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா I4ன்னு சொல்கிறோம். I4 எதுக்கு சமமாக இருக்கும்னா IG + I2க்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி Cங்கிற முனையில் I3ங்கிற மின்னோட்டம் வருது. அதே மாதிரி இங்கிருந்து வரக்கூடிய I4 மின்னோட்டம் வருது. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா டோட்டல் கரண்ட் I கிடைச்சிரும். எவ்வளோ மின்னோட்டம் உள்நோக்கி பாயுதோ அதே அளவுக்கு மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனை நோக்கி வந்துடும். பாருங்க, கிர்ச்சாஃபோட முதல் விதி கரண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் the algebraic sum of the current meeting at any junction in a circuit is 0. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி. அது பிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், ஏவா இருக்கலாம். இப்போ நமக்கு பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் the current flowing towards the junction is taken as positive and away from the junction is taken as negative.
உள்நோக்கி பாயக்கூடிய மின்னோட்டத்தை நேர்குறியினும் வெளிநோக்கி பாயக்கூடிய மின்னோட்டத்தை வந்து எதிர்குறியினும் நம்ம எடுத்துப்போம். அப்போ பிங்கிற சந்திப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்நோக்கி பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து I1, வெளிநோக்கி பாயக்கூடிய மின்னோட்டம் பார்த்தோன்னா I3 மற்றும் IG. அதே மாதிரி டிங்கிற சந்திப்பில் உள்நோக்கி பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து I2 உள்நோக்கி பாயுது, ஐஜிங்கிற கரண்ட்டும் உள்நோக்கி பாயுது, I4ங்கிற மின்னோட்டம் மட்டும்தான் வெளிநோக்கி பாயுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிர்ச்சாஃபோட முதல் விதி மற்றும் இரண்டாம் விதி பயன்படுத்தி நமக்கு இந்த வீட்சன் சமண சுற்றுக்கான இறுதி ஃபார்முலா P/Q = R/S, அதாவது கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் டயக்ராம். அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் டு ஜங்ஷன் B and D. கிர்ச்சாஃபோட முதல் விதியை வந்து நமக்கு சந்திப்பு B மற்றும் Dக்கு நம்ம வந்து பயன்படுத்தினா நமக்கு என்ன மாதிரி ஃபார்முலா கிடைக்குதுன்னு பாருங்க. Bங்கிற சந்திப்பு at point B, applying Kirchhoff's current rule. Current rule என்ன சொல்லுதுன்னா the algebraic sum of the current meeting at any junction in a circuit is 0. அப்போ Bங்கிற ஜங்ஷன்ல current flowing towards the junction வந்து I1, therefore I1 is taken as positive. I1 வந்து உள்நோக்கி பாயுது, உள்நோக்கி பாயக்கூடிய மின்னோட்டத்தை வந்து நேர்குறியில் எடுத்துக்கிறோம். அப்போ I1, IG வந்து வெளிநோக்கி பாயுது, I3 வெளிநோக்கி பாயுது. Since IG and I3 flows away from the junction, we take it as negative, therefore I1 minus IG minus I3 is equal to 0 at the junction B. Similarly, at the junction D, Dங்கிற சந்திப்பில் உள்நோக்கி பாயக்கூடிய மின்னோட்டம் I2 மற்றும் IG, வெளிநோக்கி பாயக்கூடிய மின்னோட்டம் I4. Since I2 and IG flows towards the junction D, we take it as positive, therefore I2 plus IG minus I4, because the current I4 is flowing away from the junction, therefore minus I4 is equal to 0. Applying Kirchhoff's voltage rule to loop ABDA and ABCDA. இப்போ இந்த ABDA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப்ல கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் ரூல், அதாவது the product of current and resistance in each part of any closed circuit is equal to EMF in that closed circuit. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மூடிய சுற்றுல மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றை பெருக்கி வரும் மதிப்புகளின் குறியியல் கூட்டுத்தொகை இதே மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். இதுதான் வந்து கிர்ச்சாஃபோட இரண்டாம் விதின்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் ABDA இந்த மூடிய சுற்று எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு the product of current and resistance, I1 current, resistance P. Current in clockwise direction is taken as positive and anti-clockwise direction is taken as negative சொல்லுவாங்க. அதாவது கடிகார திசைக்கு நேர் திசையில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை நேர்குறியினும், கடிகார திசைக்கு எதிர் திசையில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை எதிர்குறியினும் நம்ம எடுத்துப்போம். இப்போ பாருங்க, ABDA இந்த மூடிய சுற்றுல மின்னோட்டம் மற்றும் மின்தடை I1P இது கிளாக்வைஸ்ல இருக்கு, therefore பாசிட்டிவ். அதே மாதிரி IG கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் G, இதுவும் கிளாக்வைஸ்ல வருது, ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஆனால் I2ஓட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கு, அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. அதனால மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. சின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த க்ளோஸ்ட் லூப்ல எந்த ஒரு இஎம்எஃப்பும் இல்லை, அதனால இந்த டேர்ம் வந்து என்ன வருதுன்னா 0 வருது. இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட ABDAங்கிற லூப்ல ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் I1P பிளஸ் IGG மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி நமக்கு ABCDA இந்த க்ளோஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி அது இஎம்எஃப் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். இந்த லூப்லையும் இஎம்எஃப் எதுவுமே இல்லை, அதனால இங்கேயும் என்ன வருதுன்னா டேர்ம் வந்து இஎம்எஃப்க்கு பதில் 0 தான் போட்டிருக்கோம். ABCDA இந்த லூப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் I1P ப்ளஸ் I3Q இது ரெண்டும் கிளாக் வைஸில் இருக்குது, மைனஸ் I4S மைனஸ்
I2R. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. therefore it is taken as negative. அதனால் I1P plus I3Q minus I4S minus I2R is equal to 0. When the potential at B and D are same. B மற்றும் D முனைகளில் மின்னழுத்த வேறுபாடு வந்து சமமாக இருந்ததுன்னா, அதாவது மின்னழுத்தமானது சமமாக இருந்ததுன்னா, இந்த potential at B and D is same, then no current flows through the galvanometer. ஐஜிக்கான மதிப்பு சுழியாகும், கேல்வனோமீட்டரில் வந்து எந்த விளக்கமும் இருக்காது. அப்போது பிலையும் டிலையும் மின்னழுத்தமானது சமமாக இருந்ததுன்னா கேல்வனோமீட்டர் வந்து சுழி விளக்கம் காட்டும். ஏன்னா ஐஜிக்கான மதிப்பு வந்து 0. இப்போ இங்கே 4 ஈக்குவேஷன் இருக்குது. 1 2 3 4. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லையும் ஐஜிங்கிற டேர்ம் வருது. இதில் ஐஜிக்கான வேல்யூ 0 போட்டால் என்ன வருது, அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி எப்படின்னு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புட்டிங் IG is equal to 0. IG is equal to 0 அப்படிங்கிற மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடுறப்போ, அதாவது I1 minus IG minus I3 is equal to 0ங்கிறதுல பிரதியிடுறப்போ நமக்கு இந்த ஐஜிக்கான மதிப்பு வந்து 0 போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். I1 minus I3 is equal to 0. இப்போ இந்த மைனஸ் I3 டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகும். therefore I1 equal to I3. அதே மாதிரி ஐஜிக்கான மதிப்பை IG is equal to 0க்கான மதிப்பை சமன்பாடு 2ல் பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் சமன்பாடு 2. I2 plus IG minus I4 is equal to 0. இதில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஐஜிக்கான வேல்யூ 0 போடுவோம். போட்டால் I2 minus I4 is equal to 0ன்னு வரும். இதில் மைனஸ் I4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நமக்கு ப்ளஸ் I4. therefore I2 equal to I4. அதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல் ஐஜிக்கான வேல்யூ 0 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஐஜி ஜி இருக்குது. இந்த டேர்ம் 0 ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு I1P minus I2R is equal to 0ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி I1P minus I2R is equal to 0. இந்த மைனஸ் I2R அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு I1P equal to I2R. இதில் இந்த I1P equal to I2Rங்கிறத இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 4ல் நம்ம அப்ளை பண்ணோம். பாருங்க, I1P plus I3Q minus I4S minus I2R is equal to 0 தான் ஈக்குவேஷன் 4 இருந்தது. இதில் இந்த I1Pக்கு பதில் I2R அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் I2R வரும், இந்த இடத்துல மைனஸ் I2R இருக்குது, ஒன்று கேன்சல் ஆகிடும். அல்லது இந்த I2Rக்கு பதில் I1P அப்ளை பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் I1P இங்கே வந்து மைனஸ் I1P வரும். therefore நமக்கு அது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா I3Q minus I4S is equal to 0ன்னு வரும். இந்த மாதிரி பாருங்க, I3Q minus I4S is equal to 0. இதில் இந்த டேர்ம் மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகும். therefore I3Q equal to I4S. இப்போ இந்த ஈக்குவேஷன் I1P equal to I2R இந்த ஈக்குவேஷனை I3Q equal to I4S ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். I1P by I3Q equal to I2R by I4S. ஏற்கனவே நம்ம I1 equal to I3ன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி I2 equal to I4ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போது இந்த I3க்கு பதில் I1 போட்டாலும் சரி, அல்லது இந்த I1க்கு பதில் I3 போட்டாலும் சரி, இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே I2க்கு பதில் I4 போட்டாலும் சரி, அல்லது இங்கே I4க்கு பதில் I2 போட்டாலும் சரி. ஏன்னா I2 is equal to I4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி போடுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். I1P by I1Q equal to I2R by I2S. therefore இந்த கரண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ P by Q equal to R by Sன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ். P by Q equal to R by S. நமக்கு ஏதாவது 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா 4th ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதே மாதிரி 2 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா மீதி 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். அப்போ மின்தடைகளை ஒப்பிடுறதுக்கும் நமக்கு வந்து வீட்ஸ்டன் பிரிட்ஜ் பயன்படுது. தெரியாத மின்தடையை கண்டுபிடிக்கிறதுக்கும் வீட்ஸ்டன் பிரிட்ஜ் வந்து நமக்கு பயன்படுது. Thanks for watching our video.
Please like, share and subscribe.